லாரன்ஸ் நாடார், மாநில இளைஞர் அணி செயலாளர், சத்திரிய சான்றோர் படை கட்சி. இந்த வீடியோ பதிவு எதுக்குன்னா, எஸ்ஐ இசகிராஜா அவர்கள் இன்னைக்கு மதியம் ஆலங்குளம் மருதம்புத்தூர் கிராமத்தில் எங்கள் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த மணிகண்டன் என்கிற பனையேரியை கல் இறக்கியிருக்கான்னு சொல்லி தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் அவனை விசாரணைங்கிற பேரில் வெளியே கூட்டு வந்து அவருடைய பணந்தோப்பு கூட்டு போய் நீ கல் இறக்கியிருக்க, உன்னை விசாரிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ மணிகண்டன்கிறவர் இல்லை சார் நான் கல் எதுவும் இறக்கலன்னு சொல்லியிருக்காப்புல. இல்லை, உன்னுடைய பனைமரத்தில் நீ ஏறி காட்டு, கலசத்தை காட்டு, அதில் பணங்கள்லாம் இல்லை பதினியான்கிறத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இந்த 3 காவல்துறை சேர்ந்தவங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவனை பனைமரத்தில் ஏற சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த மணிகண்டன்கிறவர் பனைமரத்தில் ஏறுதாப்புல. அவர் ஏறும்போது அந்த பனந்தோப்பில் வந்து அந்த மணிகண்டன் அவருடைய ஃபேமிலியோட, அவங்க அப்பா, அவங்க அண்ணன் பசங்க, 2 சின்ன பசங்க எல்லாருமே வந்து விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஊரில் விவசாயம் பண்ணுறாங்கன்னா அந்த நாற்றுலாம் நடுவாங்க. அப்போது அந்த நாற்று நடும்போது அந்த இயற்கை பொருட்களை வந்து காய வச்சுருப்பாங்க. அப்போ கீழே வந்து அவங்க பசங்க எல்லாருமே காய வச்சுட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் பொண்ணு சின்ன பசங்க அவங்க அந்த கட்டை ஒன்று கீழே கிடக்கும், அந்த கட்டையை வச்சு அதில் வந்து நாற்றை வந்து அடிப்பாங்க. அப்படி அவங்க கீழே அடித்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பையன் பனைமரத்தில் ஏறி கல் இருக்கா இல்லையாங்கிறத போலீஸுடைய கண்ணோட்டத்தில் செக் பண்ணிட்டு இருக்கும்போது காமிச்சிட்டு இருக்காப்புல. அப்போது அவங்க அப்பா வந்து ஒரு 80 வயசு பெரியவர். அந்த இசகிராஜா காவல்துறை அதிகாரி தவறான ஒரு பேச்சுவார்த்தையில், அசிங்கமான வார்த்தையில் அந்த பையனை, மணிகண்டன் பையனை அசிங்கமான வார்த்தை போட்டு சொல்கிறாப்புல. இல்லை அது என்ன பதினியா கல்லான்னு சொல்லி அசிங்கமான வார்த்தை போடுறாரு. அப்போ அவங்க அப்பா கீழே இருந்து சார் அசிங்கமாக வார்த்தை போடாதீங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் கேட்காரு. கேட்கும்போது எஸ்ஐ இசகிராஜா அவர் என்ன சொல்கிறாப்புலன்னா, இவரே அசிங்கமாக போடுவார் அவங்க அப்பாவை. நீ என்னால் என்னைய சொல்கிறது, நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய அதிகாரி தெரியுமா, என்னுடைய பவர் என்ன தெரியுமா, நான் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டுற துணியில் அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்தி அவங்க அப்பாவையும் அசிங்கமாக பேசி அந்த மணிகண்டன் பையனையும் அசிங்கமாக பேசி ஒரு வாய் தகராறு அவங்களுக்குள்ளே வந்திருக்கு. அப்போ அந்த பையன் மேலே பனைமரத்தில் இருந்து கீழே இறங்கிட்டு வரும்போது அவங்க அண்ணன் பொண்ணு என்ன பண்ணுறாப்புல, அந்த கட்டையை வச்சு அந்த பொருட்கள் அந்த நாற்று நட்டுன அந்த பொருளை வந்து அடிக்கும்போது அந்த கட்டை என்ன பண்ணியிருக்குன்னா அந்த சின்ன பொண்ணு அடிச்சிட்டு இருக்கிற கட்டை எஸ்ஐ இசகிராஜா அவருடைய தலை மேலே பட்டிருக்கு. தலையில் பட்ட உடனே அவர் கீழே விழுந்துட்டாப்புல. கீழே விழும்போது அவர் துப்பாக்கியும் கீழே விழுது. அப்போ கரெக்டாக அந்த பையன் மணிகண்டன்கிற ஒரு இளைஞர் வந்து பனைமரத்துலேருந்து கீழே இறங்குறாரு. இறங்கும்போது நீ அவங்க அப்பாவை வச்சு நீ மிரட்டுவ, சின்ன பசங்களை வச்சுலாம் இனி நீ கட்டையை வச்சு அடிக்கியா அப்படின்னு அவரே ஒரு தப்பான ஒரு மனசில் ஒரு இதை உருவாக்கிக்கிட்டு தப்புன்னு கீழே இருந்த துப்பாக்கியை எடுத்து அந்த பனைமரத்தில் இறங்குற காலை வைக்கிறாப்புல கீழே அந்த 2 காலையுமே துப்பாக்கியை வச்சு சுட்டுட்டாப்புல. அப்போ உங்களை துப்பாக்கியில வச்சு அந்த இளைஞரை சுடுறதுக்கு யார் உத்தரவு கொடுத்தா? எஸ்ஐ இசகிராஜா அவர்களே, நீங்க ஒரு காவல்துறை அதிகாரி தான், நான் உங்களை மதிக்கிறோம், உங்களை நாங்கள் தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறோம். கடந்த 2 நாளுக்கு முன்னாடி தான் சாத்தாங்குளத்தில் ஜெயராஜ பெனிக்ஸ் நாடாருக்கு எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு 6 வருஷத்துல எங்கள் அரிநாடாரு நாங்கள்லாம் போராட்டம் பண்ணி அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு அக்யூஸ்ட் 9 காவல்துறையை சார்ந்தவங்களுக்கு மதுரை நீதிமன்றத்தில் தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்குறோம். 2 நாள் தான் இருக்கு தண்டனை வாங்கி கொடுத்து, மரண தண்டனை. எவ்வளவு இவருக்கு மனசுல அந்த ஒரு நினைப்பு கூட இல்லாம துப்பாக்கியை பயன்படுத்தி அவனை 2 காலில் சுடுறதுக்கு உங்களுக்கு எப்படி அந்த தைரியம் யார் கொடுத்தா உங்களுக்கு? கரெக்டாக இது தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்துட்டு இருக்கிற தேர்தல் நேரம் நீங்கள் ஒரு விசாரணைன்னு சொல்லி என்கொயரி பண்ணுற இடத்துல துப்பாக்கியை எடுத்து நீங்கள் எதுக்கு சுடுவீங்க? அப்போ எங்கள் நாடார் சமுதாயம் நாதியற்ற சமுதாயமா? யாரும் கேட்க மாட்டாங்களா? காக்கா குருவி மாதிரி நீங்கள் சுடுவீங்க, யாரும் கேட்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்காங்களா? நாளைக்கு காலையில் பாதிக்கப்பட்ட பையனுக்கு காலில் 3 குண்டு 2 காலையுமே பட்டிருக்கான். அதுக்கு உண்டான சரியான காரணத்தை நீங்கள் வந்து
மீடியா முன்னாடி சொல்லணும், செய்தியாளர்களை சந்திச்சு சொல்லணும். அந்த பையனுக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்காங்க, 2 பசங்க, சின்ன பசங்க. அவங்க வாழ்க்கைக்கு எதிர்காலம், அவன் இனிமேல் பனைமரம் ஏற முடியாது, கால் 2மே போயிட்டு. சரியான அவனுக்கு நீதி கிடைக்கணும். கிடைக்காத பட்சத்தில் ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் தேர்தலை புறக்கணிப்போம். இப்பதான் சாத்தாங்குளத்துக்கு தீர்ப்பு வந்திருக்கு, அதுக்குள்ளேயும் துப்பாக்கி எடுத்து பனை எறிய சுடுதீங்க. என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினைச்சிட்டு இருக்கீங்களா? அரிநாடாரு ஜெயிலில் தானே இருக்காரு, வந்து கேட்டுருவாரா அப்படின்னு. அரிநாடாரு சிறையில் இருந்தாலும் அவருடைய சமுதாயத்தை சேர்ந்த சத்திரிய சான்றோர் படை கட்சிக்காரங்க நாங்கள் வெளியே தான் இருக்கிறோம். அவ்வளோ சீக்கிரத்தில் நாங்கள் விட மாட்டோம். நாளைக்கு காலையிலக்குள்ள இதுக்கு சரியான தகுதியான நீதி கிடைக்கணும். இல்லாத பட்சத்தில் எங்கள் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பிரபாகரன் நாடார் தலைமையில் ஆலங்குளத்தில் எஸ்ஐ இசைராஜா அவர்களை கண்டித்து, காவல்துறையை கண்டித்து, மப்டியில் போயிருக்கீங்க, யூனிஃபார்ம்ல கூட கிடையாது, யார் உங்களை மப்டியில் போயிட்டு விசாரணை பண்ணி துப்பாக்கியில் எடுத்து சுட சொல்லிச்சு? சரியான எங்களுக்கு வந்து தகுந்த நீதி கிடைக்கணும். தேர்தலை புறக்கணிச்சிருவோம், நாங்கள் விட மாட்டோம். இன்னைக்கு இப்போ சாயந்தரத்துல இருந்து நாளைக்கு காலையில் வரைக்கும் டைம். ஒட்டுமொத்த நாடார் சமுதாயமும் பார்த்துட்டு தான் நாங்கள் இருந்துட்டு இருக்கிறோம். அந்த விஷயத்தில் நாங்கள் நாளைக்கு இதுக்கு வந்து சரியான ஒரு நீதி கிடைக்கணும். எஸ்ஐ இசைராஜா என்ன நடந்துச்சுங்கிறத தெளிவாக ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டா செய்தியாளர்களை சந்தித்து சொல்லணும். அந்த பையன் ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கீங்க, அவங்க அம்மா, அவங்க அப்பா, அவங்க அண்ணன் யாரையுமே பார்க்க விட மாட்டேங்க, என்ன மிரட்டலான்னு பார்க்கிங்களா? ஆஸ்பத்திரியில் இருக்கிறவனை தனியாக போயிட்டு அவன் மேலே தப்பு சொன்ன மாதிரி நீங்கள் அவன் கல் இறக்குனான்னு சொல்லி போயிருக்கீங்களே. கலசத்தை இறக்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, கலசத்தில் கல் இருந்துச்சுன்னா கல் இருக்குன்னு செய்தியாளர்களை சந்தித்து நீங்கள் சொல்லியிருக்கலாமே. இன்னைக்கு நியூஸில் என்ன போட்டீங்க? அந்த பையன் வந்து கல் இறக்க போன மணிகண்டன் எஸ்ஐயை தாக்கியதால் துப்பாக்கி சூடான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது? நாளை காலையில் கூட தகுந்த நீதி கிடைக்கணும். இல்லைனா எங்கள் சத்திரிய சான்றோர் படை கட்சி சார்பா ஆலங்குளத்தில் தேர்தலை புறக்கணிப்போம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன்.